கடவுள் எப்போதும் நம்முடன். மகளே சீயோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரயேலே. ஆரவாரம் செய், மகளே எருசலேம். உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரயேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்சமாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களிகூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடிப்பாடுவார். கருத்து: கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். அவர் எப்போதும் நம்மை பாதுகாக்கிறார். கடவுள் நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் நீக்கிவிட்டார். நம் மனம் அமைதியாக இருக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு வரும் எதிரிகளிலிருந்தும் வரும் சவால்களிலிருந்தும் நம்மை அவர் காப்பாற்றுகிறார். நாம் பயப்பட வேண்டாம். துன்பமான நேரங்களிலும் கூட கடவுள் நமக்கு வலிமை தந்து நம் கைகளை உயர செய்கிறார். கடவுள் நம்மில் மகிழ்ச்சியுடன் ஆடிப்பாடுகிறார். நம் வாழ்க்கை அமைதியிலும் நம்பிக்கையிலும் நிறைந்திருக்கும்.